மது விலக்கை அமல்படுத்த மனிதநேய மக்கள் கட்சி வலியுறுத்தல். ஜூலை 2ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் போராட்டம். கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதற்கு எதிர்ப்பு. மனிதநேய மக்கள் கட்சிக்கு தான் தமுமுகவுக்கு தான் மதுவை எதிர்க்கக்கூடிய 100% உரிமையும் தார்மீக திராணியும் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கூட்டத்தில் தான் தள்ளாடுவது இருக்காது. போரின் அடிப்படை தமுமுகவுடைய நிகழ்ச்சியில் தான் அரங்கு முடிந்ததற்கு பிறகு மசூதி நோக்கி போகவான தவிர, பிரியாணி கடையை நோக்கி போகவான தவிர ஒருபோதும் மதுக்கடைக்கு ஆதரவாக போக மாட்டார்கள். நாம் செய்கின்ற அரசியல் லாபத்துக்காக இந்த போராட்டத்தை நடத்ததாக சில பேர் சொல்லுவார்கள். தாம்பரம் அருகே செம்பாக்கத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தின் செயற்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் ஜாகிர் உசேன் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாக்கூப், கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் விவகாரத்தில் தமிழக அரசின் செயல்பாடுகளை விமர்சித்தார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 63 பேர் இறந்திருக்கின்றார்கள். மருத்துவமனையில் பல பேர் கவலைக்கிடமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களுடைய உத்தரவுக்கு இணங்க தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக தாம்பரத்தில் வருகிற 2ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் கட்சி கமிட்டி தலைவரும் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் சமது பாய் அவர்களுடைய கண்டன உரையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கான செயற்குழு தான் இப்போ நடைபெற்று இருக்கின்றது. இந்த கள்ளச்சாராயத்துடைய சாவில் 10 லட்சம் ரூபாய் அரசாங்கம் அறிவித்தது மிகவும் கவலைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. அதேபோல் இந்த துறையினுடைய அமைச்சர் கள்ளச்சாராய வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பிறகு வெளியில் வந்தால் அவர் தொழில் செய்வதற்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லியிருப்பதும் ஒரு நகைப்புக்குரியதாக இன்றைக்கு மாறி இருக்கின்றது. இந்த நாட்டின் அந்நிய செலவாணியை இந்த நாட்டுக்கு கொடுக்கின்ற இந்தியர்கள் துபாயில் மரணமடைந்தால் அவர்களுக்கு 3 லட்சம் ரூபாயும், இந்த வருடத்தில் மட்டும் 5 லட்சம் கோடி ரூபாயை வருமானம் ஈட்டித்தந்த வெளிநாட்டில் எத்தனையோ பேர் மடிந்திருக்கின்றார்கள், செத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு உதவாத தமிழக அரசு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் செத்தவர்களை மட்டும் இரக்கங்காட்டி அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கி ஊக்குவிப்பது கள்ளச்சாராயத்தை ஊக்குவிப்பதற்கு சமமாக இருக்கின்றது. நேற்று ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயம் நடந்திருக்கின்றது. கள்ளக்குறிச்சியில் மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினவர்களை மனைவி, கொழுந்தியா, மாமியார் எல்லாரும் சேர்ந்து அந்த மது பிரியருக்கு கள்ளச்சாராயத்தை வாயில் ஊற்றி, நீ செத்து போக வேண்டியதானே, நீ செத்தா எங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வந்துவிடுமே என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நிலைதான் இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. இது சரியான தருணம். எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திராவிடர் மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் பூரண மதுவிலக்கு நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னார். அந்த பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெறுகிறது. அரசியல் லாபத்துக்காக அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் போட்டி சட்டமன்றமும் உண்ணாவிரதமும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் டாஸ்மாக்கு அதிகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே அக்கறை இருந்திருந்தால் அவர்கள் ஆட்சி காலகட்டத்திலே டாஸ்மாக்கை மூடியிருக்கலாம். இன்றைய அரசியலுக்காக, அதுவும் விக்கிரவாண்டி தேர்தலை முன்னிட்டு அவர் அரசியல் நாடகம் நடத்துகின்றார்கள்.
தாம்பரத்தில் ஆக்கிரமிப்புன்ற பேர்ல சிறு வியாபாரிகள்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. மனிதநேய மக்கள் கட்சி ஏழை எளிய மக்களுக்கு, நலிந்த மக்களுக்கு சமரசமற்று போராடக்கூடிய ஒரு கட்சியாக தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தாம்பரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு காட்டுமிராண்டி செயலாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தன்னுடைய அதிகார ஆணவ போக்கைல் பயங்கரவாதத்தை நிலைநிறுத்தியிருக்கின்றார்கள். உடனடியாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு நகரப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் சிறு குறு தொழில்துறை அமைச்சர் அண்ணன் தாமு அன்பரசன் அவர்களும் துறைநீதியான அந்த அதிகாரியை நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் மக்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவார்கள். அவர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சி உறுதுணையாக நிற்கும். வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் www.alyaonlinestore.com. ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், கிமியா பேரிச்சம்பழம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9080394821 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்.